மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைக்க பித்துஆ ஃபஇன்னக லா தத்ரி மத்தா யுஸ்தஜாப். எப்பவும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட துஆ கேட்க விட்டுறாது. எப்பவும் துஆ கேளு. துஆங்கிறது உனக்கு தெரியுமா எந்த நேரத்தில் அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறான், உயர்த்த போகிறான், உன் தரத்தை தூக்க போகிறான் என்று உனக்கு தெரியாது. மத்தா யுஸ்தஜாப், எப்போ இதற்கு கபூல். நேத்து கேட்டோம் கிடைக்கல, முந்திய நாள் கேட்டோம் கிடைக்கல, போன மாசம் கேட்டோம் கிடைக்கல, அதனால கேட்காம விட்டுறாத, இன்னைக்கு கேளு கிடைச்சுக்கிடும். அந்த வாசக ரசூல் சொல்றாங்க மத்தா யுஸ்தஜாப், எப்போ கிடைக்கும், பதில் எப்போது உனக்கு தெரியாது, கேட்டுக்கொண்டே இரு. அப்ப தினமும் துஆ கேட்க மறந்துடாத. வீட்டுக்கு போனோம், அல்லாஹ் நிம்மதியை கொடு, நோயை விட்டு ஷிஃபாவாக்கு, ஆரோக்கியத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு, எங்க வீட்டை எப்போதுமே நிம்மதி உள்ள வீடு ஆக்கிவை. கேட்டுக்கிட்டே இருங்க. என் முந்தா நாள் ஒரு செய்தி சொன்னேன். வெளியூருக்கு போற போது வீட்டில் நின்று ஆயத்துல் குர்சி ஓதிட்டு போகணுமா. வெளியூருக்கு போற போது நம்ம வீட்டில் நின்று ஆயத்துல் குர்சி ஓதிட்டு போகணுமா. அப்படி ஓதிட்டு போயிட்டோமா, நீ போயிட்டு வர்ற வரைக்கும் உன் வீட்டில் எந்த முசீபத்தும் வராமல், திருடர்கள் வராமல், தீங்கு நடக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்கொள்வான். எதை ஓதிட்டு போனா? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். உங்க வீட்டில் பயணம் செய்வதற்கு முன்பு ஓது. இல்லை நான் போன தடவை ஓதுனேன், இப்படிலாம் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு, அதல்ல விஷயம். சொன்னார்களா, செய்துட்டே இரு. அதனுடைய பவர் அதான். ஆயத்துல் குர்சி தொடர்ந்து ஓதுற நசீபு யாருக்கு கிடைக்கும்னு எழுதும்போது சித்தீகீன்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. சித்தீகீன்கள், அபூபக்கர் சித்தீக்குடைய மர்தபா, அப்படிப்பட்டவர்கள் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.